வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக அந்த பாடலும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நொடியிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிற இந்த நொடி வரை இன்னும் கூடுதலான நேரங்கள்லையும் இந்த கொடி குறித்தான விமர்சனங்கள், இந்த கொடியில் இன்னென்னதை இருக்குது, இன்னென்னதை அவர் சிம்பாலிக்காக ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த கொடியினுடைய பாகங்களை எடுத்து படம் வரைந்து டீகோடிங் பண்ணி கொண்டு இருக்கின்ற வேலைகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்குது. ஒரு பக்கம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் தினகரனுடைய நாளிதழில் பார்த்திங்கன்னா, அதனுடைய முதல் பக்க செய்தியில் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் விளம்பர பதாகை வைப்பாங்க இல்லையா, அந்த டோர் ஸ்லிப் அப்படிங்கிறதுல, அந்த டோர் ஸ்லிப்பில் என்ன எழுதியிருக்குன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி அறிமுகம் பதறும் கட்சிகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இணையதளத்தில். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த கொடியை அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நொடியிலிருந்து இதுவரையிலையும் அதை எதிர்த்து பேசிக்கொண்டு இருக்கிறது யார் அப்படின்னு எல்லா எல்லா ஆட்களையும் போய் பார்க்கும் பொழுது அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனுமதிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட இணையதள பாசறை ஆட்கள் தான். குறிப்பாக நம்ம இந்த செய்திகளுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவர்களுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு தமிழக அரசியலில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் லெட்டர் பேடில் அதை வரவேற்று வாழ்த்துக்களை சொன்ன ஒரே ஒரு அரசியல்வாதி செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அதை வரவேற்று அதற்கான வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு. மற்றவங்க எப்படி அதை ஏற்றுக்கிட்டாங்க, எப்படி எதிர்க்கிறாங்களா, இல்லை ஆதரிக்கிறாங்களா, அல்லது எதிர்காலத்தில் அவருடைய போக்கு குறித்து பேசுகிறாங்களா அப்படிங்கிறது குறித்து தான் அவர்களுடைய ஆதரவு எதிர்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கூடுதலாக அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பாடலில் மூன்றெழுத்து மந்திரமே வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மூன்றெழுத்து மந்திரம்னா அவர் எதை சொல்கிறாரு? இதை தான் சொல்கிறாரு. ரிக்கு, சாம, அதர்வன, அது மாதிரி வேதங்களை சொல்கிறாரு. அப்படி சொல்கிறதா, அல்லது வேறு ஏதாச்சும் அரசியலில் யார் வேதம், அரசியலில் என்ன வேதம் அப்படிங்கிறது குறித்து பேசுகிறாரா அப்படிங்கிறது குறித்தும் இது குறித்து ஒரு தெளிவு இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா, அந்த கொடியை எடுத்துக்கொண்டு விமர்சனங்களை வைப்பவங்க சிவப்பு, மஞ்சள், சிகப்பு இந்த வண்ணத்தில் இருக்குது. இது ஸ்பெயினுடைய கொடி. பார்சிலோனா கிளப்பு பார்த்திங்கன்னா, ஃபுட்பால் கிளப்பு பார்சிலோனா கிளப்பில் பார்த்திங்கன்னா அந்த கொடி இருக்கும். இன்னும் ஸ்பெயின் போனீங்கன்னா அதனுடைய வண்ணம் இதே வண்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த கொடியில் வைக்கப்பட்ட வாகைப்பூ வாகைப்பூவே இல்லை. அது அமெரிக்காவில் பூக்கின்ற ஒரு வகையான பூ. அந்த பூவை கொண்டுட்டு வாகைப்பூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வாகைப்பூவை பொறுத்தவரையிலையும் அதனுடைய வண்ணம் கோல்டன் எல்லோ, அதாவது தங்க நிறமுடையது. ஆனால் இந்த வாகைப்பூ பல வண்ணங்களில் இருக்குது, அதனால இது வாகைப்பூவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் 28 நட்சத்திரங்களும் வேறு ஏதேதோ அதுக்கெல்லாம் காரணம் சொல்கிறாங்க. ரெண்டு பக்கம் வைக்கப்பட்ட யானைகள் கேரள போக்குவரத்து துறையில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த கேரள போக்குவரத்து துறையினுடைய லட்சணை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இது பெவிக்கால் விளம்பரத்தில் வர்ற சிம்பல் மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரியான அந்த கொடி குறித்து, அதனுடைய வண்ணம் குறித்து, அதில் வழங்கப்பட்ட யானைகள் குறித்து, யானையிலையும் பார்த்திங்கன்னா இதுக்கு காது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால இது ஆப்பிரிக்க யானை, இது இந்திய யானை இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த கொடி குறித்து, கொடியினுடைய வண்ணம் குறித்து, வண்ணத்தில் உள்ள அந்த கொடியில் உள்ள யானை குறித்து, அதில் உள்ள நட்சத்திரம் குறித்து, அதில் உள்ள வாகைப்பூ குறித்து நிறைய கோடிங், டீகோடிங் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலையும் அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த பாடலையே அவங்க சொல்லியிருப்பாங்க. 2 பெரிய ஆட்கள் இதை இந்த மக்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யானை மேலே இருந்துக்கிட்டு அப்பாவி மக்களை சாட்டையில் சுழற்றி இதுங்கிறாங்க. அப்போ அது மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகள் வருது. அந்த காட்சி அமைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது வித்தவுட் எனி ஆர்னமெண்ட்ஸ், அதாவது எந்தவித ஆர்னமெண்ட்ஸும் இல்லாமல் 2 யானை போகுது. அந்த யானை ஏற்கனவே ஆர்னமெண்ட்ஸோட வெப்பன்ஸோடு இருக்கிற 2 யானையை வீழ்த்திட்டு இந்த யானை மக்களை காப்பாற்றுறது, அதனால இந்த 2 யானையை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில்.
அதேபோல தமிழ் மன்னவர்கள் மன்னர்கள் எல்லாம் வந்து வெற்றி பெற்ற பிறகு ஒரு போரில் வெற்றி பெற்ற பிறகு சூடப்போகின்ற வெற்றி வாகை பூவை வந்து நாங்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னதாகவே லட்சணையாக வச்சுருக்கிறோம். ஏன்னா நாங்கள் இந்த தேர்தல் போரில் வெற்றி பெற போகிறோம், அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேபோல் யானை தான் அந்த சொல்லியாச்சு. இது வண்ணம்ங்கிறது வந்து அவங்க வண்ணத்துக்கு பெருசாக ஒன்றும் சொல்லலை. வண்ணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு ஈர்ப்பு இங்கே இருக்கிற அதாவது இந்த தமிழக கட்சிகளில் இல்லாத ஒரு வண்ணமாக இருக்கணும், அதே நேரத்தில் ஈர்ப்பாக இருக்கிறதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறோம் அப்படின்னு தான் அவங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சொல்கிறது. ஆனால் இந்த செய்தி வந்ததிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்புகள், அவர்களுடைய ஆட்கள் இவங்கெல்லாம் அந்த விமர்சனத்தை வந்து வைக்கிற விதம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அருவருப்பான விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதாவது 2 யானைகள் கலவி கொள்ளுகின்ற அந்த புகைப்படத்தை எடுத்து 2026க்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலை இதுதான் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்புறமேலுக்கு இன்னும் சொல்லப்போனால் மனுஷியபுத்திரன் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நேற்று வரை என்னுடைய நாற்காலியில் அதாவது மேஜையில் இந்த 2 யானைகள் இருந்தது, இன்று முதல் இந்த யானைகள் குப்பை தொட்டிக்கு போகிறது அப்படின்னு. இப்போ மனுஷியபுத்திரன் யானைகளை வந்து குப்பை தொட்டிக்கு போயிட்டுட்ட பிறகு உலகத்தில் எல்லா யானைகளும் செத்து போயிட போகுது, உலகத்தில் எந்த யானையும் உயிரோடு இருக்க போகிறதில்ல. அதேபோல் இவர் வந்து 2 யானையை அதாவது இந்த சொல்லுவான்ல வடிவேல் நகைச்சுவையில் சத்யராஜ் வடிவேல் நகைச்சுவையில் குண்டு வச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் ஏன் குண்டு வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு, நான் பாருங்கள் எப்படி கல்யாணத்தை நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீப்பை ஒருத்தன் வச்சுருப்பான். அப்போது அவன் பார்த்துட்டு மூக்கு புடப்பாக இருந்தால் அப்படி தாண்டா கரன்னு சிந்திக்க தோணுன்னு அறுக்கிற காட்சி. அப்படி தான் மனுஷியபுத்திரனுடைய இந்த செயலை பார்க்க முடியுது. மூக்கு புடப்பாக இருந்தால் மனுஷியபுத்திரனுக்கு தன்னுடைய மேஜையின் மீது இருக்கின்ற 2 பொம்மைகளை எடுத்து குப்பை தொட்டியில் போட்ட பிறகு தமிழக வெற்றி கழகத்தை அழிச்சிட்டேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தை அழிப்பதற்கான நோக்கம், அதற்கு தேவை என்ன வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வி தான் மிக முக்கியமான அரசினுடைய நீட்சி. இப்போ வந்து அதாவது அவர்களுடைய எதிர்காலமாக பார்க்கப்படுகின்ற உதயநிதி ஸ்டாலினுடைய எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கும் பொழுது, அதாவது கலைஞருக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் பதவியேற்றதே பல பேருக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலினை கொண்டுட்டு வந்து முன்னிறுத்துறது கட்சியில் பல பேருக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அப்படி இப்படி ஏதோ கொஞ்சம் பேசி இது ரசிகர் மன்றம், சினிமா இதிலெல்லாம் கேப்சர் பண்ணி ஆட்களை கொண்டுட்டு வந்து தான் தன்னுடைய எதிர்கால அரசியலை கட்டமைத்து கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லும் பொழுது, மு.க. ஸ்டாலினுடைய மகனாக இருக்கின்றவர் துணை முதல்வருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் விஜய் மக்கள் இயக்கம் தொடர்ந்து வந்துருச்சுன்னா, இந்த சினிமா மோகத்தில் அல்லது வந்து தத்துவ குறைபாடுகள் இல்லாத ஆட்களாக இருக்கிறவங்கெல்லாம் அங்கே ஓடி போயிடுவாங்களோ அப்படின்னு நான் சொல்லலைங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுது. அதனால தான் மனுஷியபுத்திரன் 2 கையில் ஒரு 2 யானையை எடுத்துகிட்டு வந்து குப்பை தொட்டியில் போடுறாரு. இது மனுஷியபுத்திரன் இல்லை, இன்னும் படு கேவலமாக என்ன சொல்கிறது, அதை வெளியிடுவதற்கு அதை பேசுவதற்கே கூசுகின்ற அளவில் தன்னுடைய விமர்சனங்களை இணையதளத்தில் வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்போ இது போன்ற சூழலில் இவர் வந்து 3 எழுத்து மந்திரமே வெல்லும் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தியிருக்கிறாரு. 3 எழுத்து மந்திரம்னா என்ன, எதை சொல்ல வர்றாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்கிறது இது ஒரு அரசியலை பொறுத்தவரையிலையும் பாலபாடமே எல்லாருக்குமே தெரியும். இந்த தமிழக அரசியலை பொறுத்தவரையிலையும் காங்கிரஸுக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு அப்பொழுது நடந்த மொழிப்போர் தியாகிகளினுடைய போராட்டத்தை மிக லாபகமாக பயன்படுத்தி கொண்டு, அதுவும் ராஜாஜி போன்றவர்களினுடைய ஆரியர்களுடைய ஒத்துழைப்போடு அரியணைக்கு வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போது அந்த அரியணைக்கு கொண்டுட்டு வந்தது யாருன்னு பார்த்தா அண்ணா என்கின்ற 3 எழுத்து கொண்டுட்டு வந்துருச்சு அப்படிங்கிறது. அதன் பிறகு அண்ணன் எப்போ காலியாகும், திண்ணை எப்போ ரெடியாகும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அது தன்னுடைய அதிகாரமாக எடுத்துக்கிட்டாரு. அதன் பிறகு கங்காரு குட்டி போல் தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்குன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகார நீட்சி போயிட்டு இருக்குது. இதுக்கு இடையில வந்து கலைஞர் கருணாநிதியினுடைய துரோகத்தால் ஒரு புதிய ஆட்களாக வெளியில் வந்தவர் வந்து எம்ஜிஆர், அதுவும் ஒரு 3 எழுத்து. அப்போ 3 எழுத்து எம்ஜிஆர் வந்து அவருடைய எழுத்துனால வெற்றி பெற்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லது அவர் தத்துவம் முன்மொழிஞ்சதுனால வெற்றி பெற்றாரான்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருடைய அதிகப்படியான திரை
புகழ் வெளிச்சம். அதன் பிறகு கருணாநிதி அவர்கள் செய்த ஊழலினுடைய அளவற்ற அளவீடு. இது 2ன் காரணமாக எம்ஜிஆரினுடைய இயக்கம், அதாவது கட்சி உருவாகுது. கட்சி உருவாகி முதல் தேர்தலிலேயே ஆட்சி அதிகாரத்துக்கு வருது. அது ஒரு 3 எழுத்து மந்திரம். அதன் பிறகு இதிலிருந்து அந்த திரை நட்சத்திரத்தினுடைய உடனாக இருந்தவர் என்ற முறையில் ஜெயலலிதா அவர்களுக்கு அதிகாரம் மாற்றப்படுகிறது. அவரும் வந்து அதிகாரத்தை அடைவதற்கான விளம்பரமாக தன்னுடைய திரை வாழ்க்கையை பயன்படுத்திக்கிட்டாரு. மற்றபடி அவருடைய போக்கு எதுவுமே பெரிய சித்தாந்தத்தின் அடிப்படையில், கருணாநிதிக்கு மாற்றா எம்ஜிஆர் வந்து இந்த சித்தாந்தத்தை முன்மொழிஞ்சார், இதனால வந்து இவருக்கு ஓட்டு அப்படியெல்லாம் இல்லை. இந்த பிள்ளைகளால் பிறந்த பிள்ளைகள், அதாவது ஒவ்வொரு ஆட்சியாளர்களினுடைய பிள்ளைகளால் பிறந்த பிள்ளைகள் தான். அவர்கள் தனக்கென்று தனித்த தத்துவத்தையோ அல்லது ஏற்பாடுகளையோ இந்த மண்ணில் வைக்கலை. இப்படி தான் போயிடுச்சு. இப்போ 3 எழுத்து மந்திரம் அண்ணா, 3 எழுத்து மந்திரம் எம்ஜிஆர், மற்ற யாருக்கும் 3 எழுத்து இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா விஜய். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அண்ணா, எம்ஜிஆர், அதுக்கப்புறம் நான் தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 எழுத்து மந்திரமே வெல்லும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டியவர்கள் யாருன்னா எம்ஜிஆர் ஆட்கள் தான். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். காரணம் என்னென்னா, அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு நான் தான் அது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்குது, இந்த தொனி இருக்குன்னு. ஆனால் 4வது எழுத்து 4 எழுத்து கொண்டுட்டு வந்த கலைஞர், அதன் பிறகு 4 எழுத்து உள்ள ஒரு ஸ்டாலின், இந்த குரூப்பு ஏன் பயப்படுது அப்படின்னு சொன்னால், உதயநிதி ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய வைத்தறிச்சலின் அடிப்படையில் தான் யானையை தூக்கி ஒழிச்சு வைக்கிறது. நாளைக்கு பாருங்கள், விஜய் மக்கள் கழகமாக இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒழிச்சு வச்சுருவாப்புல யார், மனுஷபுத்திரன். அதன் பிறகு அவர் வந்து தேர்தலே நிற்க முடியாமல் போயிடும். அது மாதிரியான அணுகுமுறை. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது, அவர்களுடைய பாடல் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. பாடலில் வந்து இந்த 3 எழுத்து மந்திரம் குறித்து பேசப்பட்டு இருக்கின்றது. ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் அந்த 3 எழுத்து மந்திரம் வென்றது, அதற்கு அந்த காலகட்ட அரசியல் சூழல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அரசியல் புரிதலற்ற தெளிவற்றவர்களும் இருந்தார்கள். அதற்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்து அண்ணா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் பொழுது அங்கே ஒரு காலகட்டம் இருந்தது. அப்பொழுது ஒரு புரிதல் இருந்தது, அப்பொழுது ஒரு அரசியல் சூழல் இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்று தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் சூழல் வேறு விதமாக இருக்கின்றது. இப்போ வந்து நீங்கள் 3 எழுத்து மந்திரம் வெல்லும் அப்படின்னு சொன்னால், கமல் கூட 3 எழுத்து மந்திரம் தான். கமல் வெல்லாமல் போயிட்டாரு, உங்களுக்கு தெரியும். இப்போ கமல் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியாது. அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் வந்தார், நின்றார், சென்றார். இப்போ எங்கே இருக்குது கட்சி அப்படிங்கிறது தெரியல. அப்போது அவர்கள் வந்து இப்போது கமலோ விஜயகாந்த் அவர்களோ வந்து பெரிய அளவில் தன்னுடைய கொள்கையோ கோட்பாடுகளையோ இதுதான் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து முன்மொழிஞ்சு வைக்கல. திரை கவர்ச்சி, திரை புகழ் வெளிச்சம், இதை வச்சு தான் அவங்க கட்டமைப்பை கொண்டுட்டு வந்தாங்க. கட்டமைப்பை கொண்டுட்டு வந்து தேர்தலை சந்தித்தாங்க. தேர்தலை சந்தித்து அதனுடைய அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போல் வாக்கு சதவீதம் வரலை, முடிஞ்சிருச்சு. அப்போது நீங்கள் வந்து வெறும் 3 எழுத்து மந்திரம், திரை புகழ் வெளிச்சம் மட்டுமே அதற்கான மந்திரம், அது வெல்லும் என்று நினைப்போடு வந்தால் இந்த மண்ணில் அது ரொம்ப ரொம்ப சிரமம், சாத்தியமில்லை என்று சொல்லணும். ஆனால் இந்த 3 எழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய இவர் சொல்லுகின்ற அந்த அறிமுகம், மக்களிடம் கிடைத்திருக்கின்ற புகழ் வெளிச்சம் எப்படின்னா ஒரு அரசியல் காட்சியை தொடங்குவதற்கு வந்து பயனாக இருக்கும். ஆனால் அதை தொடர்வதற்கு பயனாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இல்லை என்று தான் சொல்லணும். தற்காலத்தில் இருக்கின்ற அரசியல் புவி சூழல் அப்படிப்பட்டது. ஏன்னா ஒரு கொள்கையற்ற, ஒரு கோட்பாடற்ற இந்த மண்ணின் மக்கள் எதிர்கொள்கின்ற சிக்கலுக்கு தீர்வுகளற்ற ஒரு அரசியல் கட்சியை இவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்கின்ற புள்ளியில்தான் இந்த எல்லா கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்குது. இன்றைக்கி வந்து இந்த களத்தில் தமிழக வெற்றி கழகம் கொடியை அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே வாழ்த்து செய்தி வெளியிடுவதற்கு துணிச்சலுடைய ஒரே கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி தனக்கென்று ஒரு வரைவை வைத்திருக்கின்றது, மக்களின் தேவைக்கான தீர்வை வைத்திருக்கின்றது, கொள்கையை வைத்திருக்கின்றது, கோட்பாடை வைத்திருக்கின்றது. வேறு எந்த கட்சிகளும் தனக்கென்று தனித்த ஒரு அடையாளங்களை வச்சிருக்கல. இப்போ சில பேர் நம்ம பேச கேட்டது என்னென்னா, விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு. ஏன் எப்படி சொல்கிறாங்க என்னன்னு தெரியல. ஒருவேளை அவர்கள் பாதிக்கப்படுவதை வந்து மறைப்பதற்காக சொல்கிறாங்களோ என்னன்னு தெரியல.
ஏன்னா நாம் தமிழர் கட்சி அது போன்ற ஒரு வளர்ச்சியை, அதாவது ஒரு திரை கவர்ச்சி அல்லது ஒரு தனி மனிதனுடைய கவர்ச்சியின் மூலம் உருவான ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சி 2011ல தேர்தல்ல நிக்கல. 2016ல தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது ஒரு புது எதிரியை சந்தித்தது. 2019 தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது ஒரு புது எதிரியை சந்தித்தது. 2024ல வந்து ஏற்கனவே இல்லாத கட்சிகளை தாண்டிய புது எதிரிகளை சந்தித்தது. ஆனா எந்த சந்திப்பிலும் தன்னுடைய தொடர் பயணத்தில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வாக்காளர்களை இழக்கவில்லை. கூடுதலாக கூடுதலாக வாக்காளர்களை சேகரித்து கொண்டு தான் வருது. அப்படின்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முறை வாக்கு செலுத்தியவன், அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவம், கொள்கை, கோட்பாடு, மக்களின் பிரச்சனைக்கு இவர்கள் வைக்கிற தீர்வு, இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் ஓட்டு போடுறான். அப்ப அந்த ஓட்டு எந்த காலத்திலும், எந்த தேர்தலிலும் மற்ற கட்சிக்கு மாத்தி போடுவதற்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா, இந்த நாம் தமிழர் கட்சி முன்மொழிகின்ற கொள்கை, கோட்பாடுகளை செயல்படுத்துவதற்கு ஒரு அதிகாரம் வந்து ஒருவேளை அதிகாரம் வந்து நாம் தமிழர் கட்சி 5 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இவர்கள் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் ஒழிய இந்த நாம் தமிழர் கட்சிக்கு விழுகின்ற வாக்கு, போடுகின்ற ஓட்டு, வாக்காளன் வேறு கட்சிக்கு வாக்கு செலுத்த போவது இல்லை. இதுதான் கடந்த காலங்களில் இந்த தேர்தலினுடைய வாக்கு சதவீத பெருக்கம் நமக்கு சொல்லுது. அது அந்த நேரத்தில் வந்து பாதிக்கப்படும், அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய வயிற்றெரிச்சலின் அடிப்படையில் இவர்கள் பேசுகிறார்கள் என்பது தான் தெரியுது. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் தான் விழுந்து போராடி கதறிக்கிட்டு இருக்குது. எல்லா ட்விட்டர்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, தனக்குன்னு இருக்கிற ஊடகங்கள்லேயும் சரி, அதாவது அவர் வந்து அமெரிக்கா உளவாளியாக இருக்கிறார். ஏன்னா அமெரிக்காவின் பூவை வச்சிருக்கிறாராம். அவர் வந்து ஸ்பானிய கைக்கூலியாக இருக்கிறார். ஏன்னா ஸ்பெயினினுடைய வண்ணத்தில் கொடி வச்சிருக்கிறாராம். வாகைப்பூ இல்லை, அதாவது வாகைப்பூங்கிறது வந்து ஒரு 3 டைமென்ஷன் ப்ரொஜெக்ஷனில் வச்சுருந்தோம்னா, முப்பரிமாண சூழலில் வச்சுருந்தோம்னா அது ஒரு அப்படியே மலர்ந்து விரிஞ்சு அப்படியே பம்மலாக இருக்கும், சுற்றிலும் ஒரு பம்மலாக இருக்கும். அதே வாகைப்பூவை எடுத்து 2 டைமென்ஷனில் ஒட்டி வச்சோம்னா இப்போ அந்த தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்துகிற கொடியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரே சிக்கல் என்னென்னா, இதனுடைய வண்ணம் வந்து கோல்டன் எல்லோ என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. ஆனால் அங்கே வந்து சரி கொடின்னா ஒரு வண்ணம் இருக்கட்டுமேன்னு வண்ணத்தை தீட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாமா ஐயா அவரை வந்து ஸ்பானிய கைக்கூலி, அமெரிக்க உளவாளி அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பேசுகிறது யாருன்னா திராவிட முன்னேற்றக் கழகம். அப்போது பயம் எங்கிருந்து அடிநாதத்திலிருந்து வருகிறது என்றால், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்காலமாக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய அரசியல் எதிர்காலம் திரு விஜய் அவர்களால் பறிக்கப்பட்டு விடுமோ என்ற மிகப்பெரிய கவலையில் இருக்கிறாங்க. அந்த கவலையினுடைய வெளிப்பாடு தான் இவர்களினுடைய பதிவு என்பதை பதிவு செய்து, விஜய் அவர்களை பொறுத்தவரையிலையும் அவருடைய அறிமுகத்திற்கு, அவருடைய பாடல் வெளியீட்டுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஆனால் கூடுதலாக 3 எழுத்து மந்திரம் உங்களை கட்சி தொடங்குவதற்கு வழிகோலும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் தொடர்வதற்கு நீங்கள் இந்த மண்ணின் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு வைக்கின்ற தீர்வுகளின் அடிப்படையில் தான் அமையும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.